இப்ப தமிழக கவர்னர் எத்தனை தடவை வெளிநடப்பு செஞ்சார், வெளியே அனுப்புனாங்க. தேசிய கீதம் பாடிட்டு தமிழ் தாய் வாழ்த்து பாடுன்னு சொன்னதுக்கு அவர் பாடலேங்கிறதுக்காக வெளியே போயிட்டார். எவ்வளோ மதிப்பு மரியாதை கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? அந்த பாட்டுக்கு அவ்வளோ மரியாதை இருக்குது பாருங்கள். ஆனால் இவ்வளோ விஷயம் இருக்குது. வெளிநடப்பு. இப்போ இடைக்கால பட்ஜெட்டில் நான் இப்போ இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கேன், நாளைக்கு உங்களுக்கு ரிலீஸ் ஆகும் இந்த வீடியோ. இப்போ வெளியே போகிறாங்கன்னு பாருங்கள். சில மக்களுக்கு மட்டும்தான் சலுகை, பிற்படுத்தப்பட்ட பழங்குடி மக்களுக்கு, சிறுபான்மை மக்களுக்கு, ஆதி திராவிடர்களுக்கு இவங்களுக்கு நிதி ஒதுக்கியாச்சு. நிதி ஒதுக்கீடு. ஆமாங்க, ஆமாம். இந்த பட்ஜெட் பார்த்தனே, அதான் இப்போ கவனிச்சிட்டே இருக்கேன். அதாவது நிதி ஆண்ட சிறுபான்மை மக்களுக்கு, ஆதி திராவிடருக்கு, பழங்குடி மக்களுக்கு, பிற்படுத்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இவங்களுக்கெல்லாம் நிதி ஒதுக்கியாச்சு. அதாவது பெரும்பாலும் அவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. அவங்க தான் வாழ தகுதியானவங்க தமிழ்நாட்டில். இந்த மேன்மக்கள்னு சொல்கிறவன் அவங்களுக்கு ரேஷன் கடை அரிசி தான். ஆமாம், ரேஷனில் 20 கிலோ அரிசி வாங்கிக்கோங்க. 4 பேர் இருந்தீங்கன்னா 20 கிலோ அரிசி வாங்கிக்கோங்க, சீனி வாங்கிக்கோங்க, பருப்பு வாங்கிக்கோங்க, பாமாயில் வாங்கிக்கோங்க. கடலெண்ணெய் கூட கிடையாது, பாமாயில் வாங்கிக்கோங்க. மேல் மக்களுக்கு அதான் நிலமை. இவங்களுக்கு நல்லா வசதி செஞ்சு கொடுக்குது. ஏன்னா அவங்களுக்கு ஓட்டு நிறைய இருக்கான். இந்துக்கள் ஓட்டை விட அவங்களுக்கு நிறையா இருக்குன்னு திமுக அரசு நம்புது. அடுத்த படியில் வரேன்.